ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். நம்ம இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லா குடும்பஸ்தர்களுக்கும் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கிறது கணவன் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இருக்குது. நிறைய தாய்மார்கள் கேட்குற விஷயம் என் பையன் ரொம்ப குடிக்கிறான். இன்னைக்கு கூட ஒரு அம்மா ரொம்ப அழுதுட்டு போனாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு எளிய ஒரு முறை, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை நம்ம கோயிலில் பண்ணலான்னு இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 100 விளக்கு பூஜை. அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்திரம் நம்ம வரைஞ்சி அதை சுத்தி பண்ணி முறைப்படி எடுத்து வச்சுருக்கிறோம். இதுதான் அதை பற்றின ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட போகிறோம், பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒரு 50 இது பண்ணியிருக்கிறேன். 50 தகடு தெரியுதா பாருங்க, ஜூம் பண்ணுங்க. இதில் இருக்கா? இதுக்கு என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தகடு ப்ராப்பரான அளவு பிரிச்சுக்கணும். ப்ராப்பரான அளவு பிரிச்சுட்டு பந்தன கோடு வரையணும். பந்தன கோடு வரைஞ்சதுக்கப்புறமா அந்த எந்திரத்தை எழுதணும். எழுதுறது மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். அதில் உள்ள எழுதுகிற வார்த்தைகளும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். எழுதி முடிச்சதுக்கப்புறமா எலுமிச்சம்பழத்தில் பலி கொடுக்கணும், குங்குமம் தடவி. அதுக்கப்புறமா அதை மஞ்சள் கரைசலில் கரைச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் பால், பன்னீர், இளநீர் 3மே சம அளவு ஊற்றி அதை ஒவ்வொரு எந்திரமாக சுற்றி பண்ணி எடுக்கணும். அதாவது அது உள்ள நினச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பஞ்சு துணி, காட்டன் பஞ்சு துணி தொடச்சதுக்கப்புறமா திருநீரை எடுத்து சாபநிவர்த்தி மந்திரம் சொல்லி 3 வாட்டி ஒவ்வொரு தகடுக்கும் போடணும். அப்படி போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு தகடுலையும் ஒரிஜினல் அஷ்டகர்ம மை, அரகஜா, கோரோஜனம், புழுகு, சந்தனக்தர், ஜவ்வாது இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் இப்போ 8 ஐட்டத்தையும் சேர்த்த ஒரிஜினல் அஷ்டகர்ம மை வச்சு இதுக்கு உயிர் கொடுக்குறோம். அந்த மாதிரி உயிர் கொடுத்தது தான் இது. இதில் 50 தகடு இருக்குது. இதை என்ன பண்ணேன்னா அந்த தகடுக்கான உயிர் மந்திரமும் இருக்குது. அந்த மந்திரத்தை 1008 வாட்டி உருவேற்றிட்டு கடைசியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது வரைக்கும் இது ரெடியாக இருக்குது. 100 விளக்கு, ஸோ மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டுட்டு ஏற்றணும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் குடிப்பழக்கத்துக்கு அடிக்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு பிடிச்ச பலகாரம், அந்த பிடிச்ச பலகாரத்தை வச்சுட்டு இந்த பூஜையில் உட்காந்து அவங்க மனசார வேண்டிப்பாங்க. நம்ம மந்திரம் சொல்லுவோம். சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளில போய் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அந்த பலகாரத்தை அவங்களுக்கே நம்ம சாப்பிட கொடுக்கணும். ரொம்ப சக்தி வாய்ந்தது இது. நார்மலாகவே பார்த்தோன்னா இதுக்கான விஷயங்கள் ரொம்ப காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவ். ஸோ ரொம்ப மினிமல், ரொம்ப ஒரு சின்ன ஒரு தொகையை மட்டும் தான் நம்ம இதுக்கு காணிக்கையாக கேட்டிருக்கோம். விருப்பம் இருக்கிற